வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வெள்ளை மந்தாரை. மந்தாரையில் 3 வகைகள் இருக்குது. ஒன்று மஞ்சள் மந்தாரை, அது வந்து கொழுக்கட்டை மந்தாரைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பிங்க் கலரில் இருக்கும், அது வந்து சிகப்பு மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெள்ளை மந்தாரை. இந்த 3 மந்தாரையுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அந்த வெள்ளை அந்த மஞ்சள் மந்தாரை வந்து அதனுடைய இலைகள் எல்லாம் சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம கஷாயம் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இது நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ரெமெடி ஆகுது. இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த மகரந்தத்தை மட்டும் கிள்ளிட்டு இந்த பூக்களை வந்து அந்த ஒரே ஒரு பூ மட்டும், ஒரு தடவைக்கு ஒரு பூ மட்டும் போதும், நிறையாலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இது சீசன் பூவும் கிடையாது, வருஷம் பூரா பூத்துட்டே இருக்கும். உங்களுக்கு மஞ்சள் மந்தாரையும் வெள்ளை மந்தாரையும் வருஷம் பூரா பூக்கும். பிங்க் கலர் மந்தாரை, அந்த சிகப்பு மந்தாரை வந்து அது சீசன் பூ. அதனால் இந்த பூவை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு பூவை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீ போல் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க இதில். தைராய்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இது சரி பண்ணுது. அதோட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், அல்சரு, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது சரி பண்ணுது. இதனுடைய இலைகளையும் நம்ம அந்த மாதிரி ஒரே ஒரு இலையை மட்டும் கஷாயம் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு இலை அப்படிங்கும்போது நமக்கு பெருசாக சாப்பிட்றதுல டேஸ்ட்டு வித்தியாசம்லாம் தெரியாது. ஒரு இலை ஒரு பூவுங்கும்போது ரெண்டுமே ஒரே பயன் தான் தரக்கூடியது. அதே போல் சாமிக்கு போடுறதுல ஸ்பெஷல் இது. சிவபெருமானுக்கு இந்த வெள்ளை மந்தாரை சூட்டி வழிபடுறது ரொம்பவே ஸ்பெஷல். அதுக்காகவும் நிறைய கோவில்களில் வச்சுருக்காங்க. நான் வந்து கேரளா கோயில்களில் இந்த பூவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை அங்கேருந்து விதை கூட கொண்டு வந்து போட்டேன், அது வரல. அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு கிடச்சிது. மறுபடியும் இடையில ஒரு தடவை ஒரு 5 மந்தாரை செடி கிடச்சிது. அப்பையும் என்னால் அதைய வளர்க்க முடியல, கஸ்டமர் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன். இந்த வாட்டி கிடச்சது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. தொட்டிலேயே வச்சு வளர்க்கலாம், ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இந்த பூக்கள் வந்து நமக்கு அதோட இந்த இலைகளையும் பூவையும் கஷாயம் வச்சு கொடுக்கலினாலும் சட்னி எல்லாம் செய்யும்போது, புதினா சட்னி அந்த மாதிரி எல்லாரும் சட்னி செய்யும்போது ஒரு 2 இலையை வச்சிடலாம். அதில் வச்சு நம்ம சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம். சுகர் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். அதுபோல் உடல் வலியை நீக்கும். உடல் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் ரொம்ப வலியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது உடல் வலியையும் நீக்குது. இந்த மந்தாரை 3 மந்தாரை இலைகளுமே ஸ்பெஷலானது தான். நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். இது வந்து அந்த காலங்கள்லேருந்தே சாப்பிட்டு வந்தது தான். இடையிலலாம் விட்டு போனதுனால தான் நம்ம நிறைய உடம்பு தொந்தரவில் அவஸ்தைப்பட்டுருக்கோம். இந்த மந்தாரை தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இதுவும் குறைஞ்ச அளவு தான் இருக்குது, தீந்துருச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.